ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுத்தம் பருப்பு கேக் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதை பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம் நல்லா நறுக்குனது, அதுக்கப்புறம் பெப்பர் 1-2 பொடி பண்ணது, பாதாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ட்ரை நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டாப்பிங்க்கும் வேணும், ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க தேங்காய். அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் ஒரு 1/2 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்சது. இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா உளுத்தம் பருப்பை கலக்கிக்கோங்க. ஸ்பூனில் போட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி. இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு உளுத்தம் பருப்போ அதே அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணது. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் 1-2 உடைச்சது, மிக்ஸியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே வச்சுடுங்க டாப்பிங்க்கு. அப்புறம் தேங்காய், தேங்காவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே டாப்பிங்க்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில்
ஊற்றியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணுங்கள். உளுத்தம் பருப்பில் பார்த்திங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸ்கின்னு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. ஸோ இந்த மாதிரி கேக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேயில் நெய்யை இந்த மாதிரி தடவிட்டு ஃபுல்லாக சைட்ஸ்லலாம் கூட தடவிடுங்க. நல்லா தடவிட்டு ட்ரேயில் போட்டுருங்க. மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம், வேறு நட்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, ட்ரை நட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுருந்தாலும் தேங்காயும் போட்டுக்கோங்க. போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒட்டிஜில் ப்ரீ ஹீட் பண்ணது 200 டிகிரி செல்சியில் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 250 மாற்றிக்கோங்க. 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடுங்க. அவன் இல்லை அப்படின்னா நம்ம கடாயில் கூட வச்சு பண்ணிக்கலாம். கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அதில் கீழே ஒரு தட்டு வச்சு அது மேலே வந்து இது வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதி வந்து இதாக இருக்குது, பேக் ஆகிருக்கு. பேக் ஆகிட்டே இருக்குது. கேக் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.